ஃப்ரெண்ட்ஸ், மினி ஆப்பம் அருமையாக ரெடி. நம் சுவையான ஆப்பம் செய்வதற்கு 1 கப் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் குறைந்தது 4 மணி நேரம் ஊற வைத்தால் ஆப்பம் சாஃப்டாக அருமையாக வரும். நாம் அரிசி குறைவாக ஊற வைத்ததால் ஊறவும் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி 5 மணி நேரம் நன்றாக ஊறி வந்துவிட்டது. நாம் தண்ணீரை நன்றாக வடித்து எடுத்து விடலாம். தண்ணீர் நன்றாக வடியவும் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம். நாம் பச்சரிசி அளந்த அதே கப்பில் 1/4 கப் அவலை 5 நிமிடம் ஊற வைத்து விடலாம். அவல் மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து 5 நிமிடம் வைத்து நாம் அரிசியுடன் சேர்த்து அரைத்து விடலாம். ஊற வைத்த அவலுடன் 1/4 கப் துருவிய தேங்காய் பூ சேர்த்து விடலாம். நாம் அவல் தேங்காய் சேர்த்து அரைப்பதால் ஆப்பம் மிக கிறிஸ்பியாக இருக்கும். நாம் அவல் தேங்காய் பூவை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு தண்ணீர் நன்றாக வடியவும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்து விடலாம். நாம் அரிசியுடன் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்த அளவு நன்றாக அரைத்த பின் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். நாம் அவல் தேங்காய் பூவை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். நாம் 1/4 டம்ளருக்கும் சற்று குறைவாக தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். இந்தளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்த பின் அரைத்த பச்சரிசி மாவுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைத்த விழுதை சேர்த்த பின் மிக்சி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து மாவுடன் சேர்த்து விடலாம். தண்ணீர் சேர்த்து மாவை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்தளவு மிக்ஸ் செய்த பின் 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்த பின் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து விடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்த பின் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் மாவை ஒரு 5 நிமிடம் நன்றாக கலக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக கலக்கிய பின் நாம் 5 மணி நேரம் புளிக்க வைத்து விடலாம். குறைந்தது 5 முதல் 6 மணி நேரம் புளித்து வந்தால்தான் ஆப்பம் அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் மாவு நன்றாக புளித்து வந்துவிட்டது. நாம் பணியார சட்டியில் ஊற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மினி ஆப்பம் ஊற்றுவதற்கு பணியார சட்டியில் எண்ணெய் தடவி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்படி மினி ஆப்பமாக ஊற்றி கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் 1/4 ஸ்பூன் மாவு ஊற்றினால்தான் சரியான பதமாக வரும். மாவை ஊற்றிய பின் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடத்திலே அருமையாக ரெடியாகிவிடும். நாம் இப்படி சிறிய கரண்டியால் எடுத்து விடலாம். நாம் அனைத்து ஆப்பத்தையும் இப்படி ஊற்றி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்படி மினி ஆப்பமாக ஊற்றி கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் 1/4 ஸ்பூன் மாவு ஊற்றினால்தான் சரியான பதமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிடத்திலே ஆப்பம் ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், மினி ஆப்பம் அருமையாக ரெடி. நம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதேபோல் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் ஆப்பத்தின் நடுவே தக்காளி கார சட்னி வைத்து சர்வ் செய்தால் மிக சுவையாக இருக்கும். நாம் நடுவே சிறிதளவு வைத்தோம் என்றால் இதை அப்படியே சாப்பிடுவதற்கு அருமையாக இருக்கும். நாம் இதேபோல் தக்காளி கார சட்னி வைத்து கொடுத்தோம் என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். பார்ப்பதற்கு பானிபூரி போல் இருப்பதால் குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இதே ஆப்ப மாவில் சாதா ஆப்பமாக ஊற்றி தேங்காய் பால் வைத்து சர்வ் செய்தாலும் மிக அருமையாக இருக்கும்.
வீட்டிற்கு கெஸ்ட் வந்தாலும் இதேபோல் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தார், விரும்பி சாப்பிடுவார்கள். மிக சுவையான இந்த மினி ஆப்பத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.